கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் வாசிப்போம். Acts of Apostles chapter 14 verses 21 and 22. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சபைகளாய் சந்தித்து அவன் சொல்லி வந்த புத்திமதி என்ன? What is the exhortation Apostle Paul meet in each and every church and told? அவன் ஒவ்வொரு சபைகளாக ஒவ்வொரு இடங்களில் இருந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவன் சந்தித்துக் கொண்டே வந்தான். He was going on meeting all the churches, the body of Christ, from place to place. அப்படி போய் ஒவ்வொரு இடங்களிலும் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். In each place he went and preached the gospel. அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களுடைய மனதை திடப்படுத்தினான். He also confirmed the souls of the people, those who obeyed the gospel. மனது திடப்படுத்தப்பட்ட ஜனங்களை விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான். The confirmed people were also exhorted to be continue in their faith. அப்படி விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஜனங்களை அநேக உபத்திரவங்கள் வழியாய் பரலோகம் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். He taught them they have to enter the kingdom of heaven through much tribulation, those who are exhorting them continually in their faith. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம் அவனுடைய முடிவு இந்த 4 பகுதிகளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. In these 4 portions, the beginning of a spiritual man's life and his ending also said beautifully. முதலாவது அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. First of all, the gospel is preached unto them. இரண்டாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மனதளவில் அவன் திடப்படுத்தப்பட வேண்டும். Secondly, a spiritual man has to be strengthened in his soul. சுவிசேஷத்தினால் அவன் சீஷனாய் மாறுகிறான். By the gospel he became a disciple. அவனுடைய மனது திடப்படுத்தப்படுகிறது. His soul is to be confirmed. அதோடு அவனுடைய ரட்சிப்பு முடிந்து விட்டதல்ல. His salvation is not yet finished with அதற்கு that. பின்பு அவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். It is necessary after that he has to stand in his continually in his faith. அதற்கு பின்பு அவன் உபத்திரவங்கள் வழியாக கொண்டு செல்லப்படுகிறான். Next he is taken through the path of tribulation. இதற்கு பின்புதான் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறான். Next he entered into the kingdom of heaven. அதனால கிறிஸ்தவன் ஆகிவிட்ட உடனே பரலோகம் கிடைத்துவிடும் என்று நாம் தவறான. So we should not translate in a wrong way. After soon become a Christian we can go to the kingdom of heaven. இந்த பகுதிகள் எல்லாம் கடந்து போன பின்புதான் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தை சென்று அடைய முடியும். A person or a man can pass through all the portion, then only he can go attain the kingdom of heaven. அவன் விசுவாசத்தில் நிலைத்திருப்பானால் அவன் உபத்திரவங்களிலும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். If he continue in the faith, he ought to be continue in the tribulation too. பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு வழி உபத்திரவமாக காணப்படுகிறது. The way to kingdom of heaven is the tribulation. வாழ்க்கை என்பது அநேகருக்கு உபத்திரவமாய் அமைந்து விடுகிறது. Even the life itself a tribulation to of many. சிலருடைய வாழ்க்கையினுடைய துவக்கமும் சரி, வளர்ச்சியும் சரி, முடிவும் சரி உபத்திரவமாகவே முடிந்து விடுகிறது. Some people's life, the beginning and the growth and the end, everything will become the tribulation to them. இது தலைமுறையாக வருகிற உபத்திரவத்தின் பாதை. These are the path, generation to generation we get the tribulation. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். The people of Israelite were afflicted for 400 long years. அவருடைய பிள்ளைகள், their children, அவருடைய பிள்ளைகள், their children, அவருடைய பிள்ளைகள், their grandchildren. இப்படி தலைமுறையாக அந்த உபத்திரவத்தில் போனதை நாம் பார்க்கலாம். We can see they were also gone in the tribulation or affliction by generation. ஒருவன் பெண்டிகாஸ்டுக்குள்ள வந்துட்டான், இல்லாவிட்ட அபிஷேகம் பெற்றுட்டான், அதனால பரலோகம் போய்டுவானா? If a man come into the Pentecost after getting the anointing, will he go to the heaven? அப்படி அல்ல. It is not so. அபிஷேகம் பெற்ற உடனே தாவீது சிங்காசனத்துக்கு வரவில்லை. After receiving the anointing, David did not come to the throne. அவனை பல பாதைகளில் கொண்டு சென்றுதான் கர்த்தர் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார். After he was taken through various paths, God brought him to the throne. அதுபோல நாம் ஒவ்வொருவரும் கூட சில உபத்திரவங்கள் வழியாய், சில அல்ல அநேக உபத்திரவங்கள் வழியாய் போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. We each and everybody have to pass through much tribulation. அபிஷேகத்தினால்தான் நாம் இதை கடந்து செல்ல, ஊடுருவி கடந்து செல்ல முடியும். By the anointing only we can pass through it. இன்றைக்கு உபத்திரவம் என்று சொன்ன உடனே ஜனங்களுக்கு ஒரு மிரட்சி உண்டாகிறது. When we say about the tribulation, people are trembling today. ஏதாவது நல்ல வார்த்தையை கேட்டு போணும்னு வந்தா இன்னைக்கு உபத்திரவம் தான் முடிவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். They may ask the question today, I want to hear a good word, but only the tribulation the word comes. இந்த உலக வாழ்க்கை நித்தியமானது அல்ல. The worldly life is not eternal one. அடுத்து வர வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்து தான் இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். We have been waiting for the future life and seated here. அதனால நமக்கு உபத்திரவம் என்பதை நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை கடந்து செல்ல வேண்டும்,
வேண்டும், அதை தாண்டினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So we have to understand what is tribulation and how we have to pass through. If we pass through that, beyond that, what we will achieve. நீ விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது உண்மைதான். It is true, you are continuing in your faith. உன்னுடைய மனது திடப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மைதான். It is also true, your soul are strengthened. பரலோகம் செல்ல வேண்டியதும் உண்மைதான். It is also true, you have to go to the kingdom of heaven. ஆனால் இடையில ஒரு பகுதி இருக்கிறது, அதுக்கு பெயர் உபத்திரவத்தின் பாதை. But in the gap there is a portion, there is a path of tribulation. ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலர் இந்த இப்படிப்பட்ட உபத்திரவங்களில் கடந்து வந்திருக்கலாம். Some people, those are seated here in the congregation, who might have passed through such kind of ஒருவேளை நீங்கள் tribulation. அந்த உபத்திரவத்தின் பாதையிலே இப்பொழுது போய் கொண்டிருக்கலாம். Sometimes you may pass through the tribulation or the path of tribulation now. இந்த ரெண்டுமே இல்லாம இனிமேல் ஒருவேளை அந்த பாதை அனுமதிக்கப்படலாம். Without these two, you may be also allowed in the path of tribulation hereafter. சிலருக்கு நாட்கள் கணக்குல உபத்திரவம் முடிந்து விடுகிறது. Some people, for some days the tribulation will be finished. சிலருக்கு மாத கணக்குல அந்த உபத்திரவம் முடிந்து விடுகிறது. For some people it takes months wise. சிலருக்கு வருட கணக்காக நீடித்து விடுகிறது. Some people the tribulation takes years to finish. சிமிர்னா சபைக்கு 10 நாள் உபத்திரவம் என்று வெளிப்படுத்தல நான் வாசிக்கிறோம். We can read in Revelation only for the church of Smyrna 10 days tribulation were appointed. வெளிப்படுத்தல் 2:10 பார்க்கும் பொழுது, When we see in Revelation 2:10, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று அந்த சபைக்கு ஆவியானவர் சொன்னார். the Spirit of God told to the church, you will be tribulated for 10 days. யோபு 30ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, Job 30:16 when we see, அவன் சொல்லுகிறான், உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டதுன்னு சொல்லுகிறான். he say the days of affliction has catch hold of me. அதே யோபு 29ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, The same Job says in the 29th chapter, சென்று போன மாதங்கள் என்று சொல்லுகிறான். he says about the past months. சிமிர்னா சபைக்கு 10 நாள் அந்த உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டது. The tribulation was appointed for the church of tribulation Smyrna for 10 days. ஆனால் இங்கே யோபுவுக்கு மாத கணக்குல அது அனுமதிக்கப்பட்டது. But Job has appointed to month-wise tribulation. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Genesis 15:13 when we see, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருடம் அது the அனுமதிக்கப்பட்டது. people of Israel had to go through the affliction for 400 long years. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசனத்திலே சொல்லும் பொழுது, When Isaiah says about his prophecy, இந்த உபத்திரவத்தின் குகை என்று அவன் வர்ணிக்கிறான். he says about the furnace of affliction. பிரியமானவர்களே, எப்படி ஆயினாலும் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பாக உபத்திரவத்தின் வழியாய் போய்த்தான் ஆக வேண்டும். Beloved, anyhow a man has to undergo or go through the path of tribulation before he enter into the kingdom of heaven. உபத்திரவம் என்று சொல்லி ஒன்று வந்து உங்களை நேரடியாக வந்து சந்திப்பதில்லை. A thing like tribulation will not come and meet you face to சில face. உபத்திரவங்கள் மனதளவில் இருந்து கொண்டே இருக்கும். Some tribulation will be in your mind. சில உபத்திரவங்கள் சரீரத்தில் இருக்கும். And some tribulation will be found in your body. சில உபத்திரவங்கள் உங்களுடைய குடும்பத்தில் காணப்பட்டு கொண்டே Some இருக்கும். tribulation will be found in your family always. ஏதோ ஒரு வல்லமையினுடைய தாக்குதலை நீங்கள் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டே You'll இருக்கலாம். be going or meeting some struggle of the spirit in you. இந்த உபத்திரவம் எப்படி ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய மனிதனை வந்து சந்திக்கிறது? How did this tribulation come and meet a spiritual man? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதே பெரிய உபத்திரவம் தான். The being in the world for a spiritual man is a tribulation. அவன் உலகத்தில் இருந்தாலும் அவனுக்கு அந்த உபத்திரவம் வந்து அவனை போராடி கொண்டே தான் இருக்கிறது. Being in the world, the tribulation comes and strive with him always. நீங்க பிறந்ததிலிருந்து நான் உபத்திரவத்தை சந்திக்கவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? Can anyone say I did not meet any affliction from my birth? ஒன்னு நாம உபத்திரவம் படுறோம், இல்லாட்ட நம்ம யாருக்காவது உபத்திரவம் கொடுக்கிறோம். So either we are afflicted or we are giving affliction to another. அப்படிதானே? Isn't it? இதுதான் உண்மை. This is true. ஒன்னு நீங்க யாருக்காவது உபத்திரவத்தை கொடுக்குறீங்க, இல்ல மத்தவன் உனக்கு நெஞ்சிட்டு இருக்கான் உபத்திரவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். Either somebody gives you affliction or you afflict another. எப்படியோ ஒரு விதத்துல இந்த உபத்திரம் உன்னை சந்திக்குது. ஆனா இதுக்கு அப்பால் தான் பரலோக ராஜ்யம். Either one of the way the affliction meet you, beyond this only the kingdom of heaven. சீயோன் கோட்டைக்கு ஒரே வழியை தான் அன்னைக்கு அவங்க வச்சிருந்தாங்க. ராஜபாதையில வரலாம், ஆனா நாம் போக வேண்டிய வழி சாலகத்தின் வழிதான். For the path of the Zion, the fortress, only one way was kept, but we have to go through the gutter, not through the palace. ஆண்டவர் பட்சவாதம் உள்ளவர் அல்ல. God is not a partial God. உபத்திரவம் என்பது நமக்கு மட்டும் தான் நினைச்சிட கூடாது. We shouldn't think only the tribulation for us. அவன் நல்லா இருக்கானே, He is good, இவ நல்லா இருக்காளே, she is good, அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லையே, they don't have any problem, எனக்கு மட்டும் தானே இவ்வளவு only போராட்டம். I have this much problems. நீங்க அவனை போய் தனியா விசாரிச்சு பாரு, நீ ஓடி வந்துருவ. If you go and inquire him separately or independently, you will run away. ஏன்? Why? அவன் உன்னையோட ஒரு பெரிய பிரச்சனையை உபத்திரவத்தோட அவன் போய்கிட்டு இருக்கான். He is going through much tribulation than you.
அவனவன விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும். Each and every man, if we inquire, we know the tribulation of everybody. அநேகருக்கும் தங்களை பத்தி ஒரு பச்சாபாதம் ஒரு இருக்கிறது. Everybody, they are having the worry about themselves. தங்களை பத்தியே ஒரு நொந்து கொள்கிறது, தங்களை பத்தியே அவங்களுக்கு ஒரு கவலை. They are having the worry, or they fed up themselves always. தங்கள் மேலே தங்களுக்கு ஒரு பெரிய அனுதாபம், ஐயோ நமக்கு இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி. They are having the favor, they are having the disappoint themselves like this. நீ விசாரிச்சு பார்த்தீனா அவன் அடுத்தவன் அதை விட பயங்கரமான விஷயத்துல கொடூரமான வல்லமையினால தாக்கப்பட்டிருப்பான். If you inquire about another man, he will be also attacked by the cruel tribulation. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? How many of you are going to accept this truth today? உபத்திரவம் என்பது பரலோக ராஜ்யத்தின் வழி. That tribulation is a path through the kingdom of heaven. இயேசுவும் இதே பாதையில தான் போனார். Jesus also went through the same path. எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனத்துல பார்க்கும் பொழுது Hebrew 2:10 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What did it say there? நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை அவர் உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. It was also possible, or it was also pleaded to him to afflict the captain of salvation perfect through suffering. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. Lord Jesus Christ is the captain of our salvation. அவர் உபத்திரவங்களினால் தான் அவர் பூர்ணப்படுத்தினார். By the affliction he was perfected. அப்படினால இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தினால் பூர்ணப்பட்டார், நாமும் கூட அந்த உபத்திரவத்தின் வழியில போய் ஆகணும். Jesus also perfected by the affliction, we should also go through the affliction. அவர் சிலுவையை சுமந்தார். He bore the cross. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்னு சொன்னார். He said, one who do not take his cross and follow me will not be a disciple to me. சபையினுடைய வேலை என்ன? What is the work of the congregation or church? இயேசுவின் உபத்திரவத்தில குறைவானதை நாம் நிறைவேற்ற வேண்டும். We have to fulfill the lackness of the affliction of the Christ. இந்த சத்தியத்தை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொண்டால் உபத்திரவம் உங்களுக்கு உபத்திரவமாய் தெரியாது. In a right manner, if you understand the truth, the tribulation will not be a tribulation to you. கொலோசியர் 1 24 வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது When we see according to the basis of the Colossians 1:24, பவுல் சொல்லுகிறார், Paul says, கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நான் என் மாம்ச சரீரத்திலே நிறைவேற்றுகிறேன். in my flesh I fulfill the lackness of the affliction of Jesus Christ. கிறிஸ்துவின் உபத்திரவங்கள்ல கொஞ்சம் குறைவு இருக்கு, அதை நம்ம சரீரத்துல நம்ம நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. It is also our duty in the lackness of the affliction of the Jesus Christ, we have to fulfill in our body. தகப்பன் செய்ய வேண்டியதை பிள்ளை செய்கிறது போல இயேசு விட்டதான அந்த உபத்திரவத்தின் குறைவுகளை நாம் நம்முடைய சரீரத்தில் நிறைவேற்றணும். அதனாலதான் நம்முடைய சரீரத்தில் சில நேரங்கள்ல பாடுகள், உபாதைகள், வேதனைகள் அனுமதிக்கப்படுகிறது. As a son does the work of the father, we also should fulfill the lackness of the suffering of the Jesus Christ in our body, so that we get sometimes some disease and infirmities. நீ விசுவாசத்தில் நிக்கிறது நல்லது, ஆனா உபத்திரவத்தில் நீ நிக்க வேண்டியது அவசியம். It is also good you are standing continuing in the faith. It is you have to stand in the tribulation too. உபத்திரவத்தை நீ சகிக்கணும். You have to endure the affliction. அதை தள்ளி போட்டு போயிட முடியாது. You should not just push away and go. கர்த்தர் உன்னை எதுக்கு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார் தெரியுமா? Why did God bring you to this salvation, do you know? உபத்திரவத்தை நீ சகிக்கணும்படியாக கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God has appointed you or made you, you have to endure the affliction. 1 தெசலோனிக்கர் 3 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்கும் பொழுது உபத்திரவத்தை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் பவுல் பேசுகிறார். Paul speaks 1 Thessalonians 3:3, we are appointed to bear the affliction. எனக்கு உபகாரம் இல்லாட்டாலும் உபத்திரவம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கிறோம். We all ask, if I don't have any affliction, I don't need any even help us. உபத்திரவம் வந்தாலும் நீ கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கணும். Even though you get a tribulation or affliction, you have to stand in the love of Christ. நிகழ்காரியமோ வருங்காரியமோ இப்படியே சொல்லிக் கொண்டு வரும் பொழுது உபத்திரவங்கள் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ, even though the future or present or the tribulation, it is said. உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரிச்சிரலாம், ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. From your family you can be separated, but from the love of Christ you cannot be separated. கிறிஸ்துவின் அன்புங்கிறது மிகவும் வலிய ஒரு சக்தி. The love of Christ is a great power. இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பில் நின்று உபத்திரவங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள்? How many of you are going to stand on the love of Christ and to overcome the afflictions today? நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த உபத்திரவத்தை தாண்டி போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறோம். Every day we become somewhat fed up to cross over the tribulation every day. ஆனா பவுல் இந்த உபத்திரவத்தை ரொம்ப சிம்பிளா சொல்றார், லேசான உபத்திரவம். But Paul says this tribulation is a very light affliction. அதுவும் சொல்றார், அதிசீக்கிரத்துல நீங்கும் லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உண்டாக்கும் என்று அறிந்து என்று சொல்லுகிறார். He says the light affliction but for a moment which will bring the eternal weight of glory. ஒரு மனுஷன் சொல்றான், நான் உபத்திரப்பட்டது நல்லதுங்கறான். A man says it is good for me, I have afflicted. ஒரு மனுஷன் சொல்றான், நான் பரிபூர்ண உபத்திரவத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். A man says I am exceedingly joy in my affliction. இந்த மூணு வசனமும் உங்களால அப்ளை பண்ண முடியுமா? வெளியே சொல்ல முடியுமா? இப்படி ஒரு அறிக்கை செய்ய முடியுமா? Can you also give the statement, can you apply in your life in these 3 verses? உங்களால அப்படி செய்ய முடியுமா? Can you do so?
லேசான உபத்திரவம் நீங்க சொல்றீங்களா? Are you saying it's a light affliction? நீங்க சொல்லுவீங்க பிரசங்கம் பண்றது ரொம்ப லேசான காரியம். But you will say only preaching is very easy. அழகா ஃபேனுக்கு கீழ உட்கார்ந்து கேக்குறது அதை விட லேசான காரியம். Seated under the fan and hearing the message is also a very light one. ஆனா இந்த பாதையில போனாதான் அதனுடைய உண்மை தெரியும். But if you go through such path you will know the truth. ஆனா பவுல் சொல்லுகிறார் அது லேசான உபத்திரவம்ங்கறார். But Paul speaks it's a light affliction. இன்னொரு இடத்துல சொல்றாரு உபத்திரவத்துல நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன்னு In சொல்றாரு. another place he says I am exceedingly great joy in my affliction. ஒரு மனுஷன் இன்னொரு ராஜா பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் சொல்றான் உபத்திரப்பட்டது நல்லதுங்க அப்படினு சொல்றான். In the Old Testament one king says it is good for me I am afflicted. இப்படி இந்த அறிக்கை மூணு அறிக்கை யாராவது செய்ய முடியுமா? Can anyone give us such kind of report? ஒரு உண்மையான மனுஷன் இந்த அறிக்கை செய்வான். A true man will give the report like that. இரண்டாம் கொரிந்தியர்ல நான் பார்க்கும் பொழுது When we see in 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 4:17 அங்க என்ன சொல்லுகிறார்? what did he say there? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான A உபத்திரவம். light affliction which is but for a moment. எப்படி அவரால சொல்ல முடிந்தது? How could he say so? இவர் படுகிற இந்த உபத்திரவத்துக்கு தேவன் கொடுக்கிற பிரதிபலன் மிகவும் மேன்மையானது. The reward what God is going to give for the tribulation is so great. அப்படினால்தான் இந்த உபத்திரவத்துக்கு இவ்வளவு பெரிய மகிமையா? அப்படினால அந்த மகிமைக்கு முன்னால பார்க்கும் பொழுது இந்த உபத்திரவம் எப்படிப்பட்டது? லேசான உபத்திரவம். With such kind of great glory that this tribulation is very light. ரொம்ப லேசான ஒரு உபத்திரவம். It's a very light affliction. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவை எப்படி சகித்தார்? So how did Jesus Christ bore the cross? அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை என்ன செய்தார்? சகித்தார். He endured the cross, the joy which was set before him. 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது When we see in 119 Psalm 71ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது. The 75th verse he says it is good for me I got afflicted. இந்த வசனம் எல்லாரும் சொல்றாங்க. Everybody says this word of God. நல்லதுங்க நான் இப்ப அடிபட்டது நல்லது. It is good I have beaten. இப்படி நடந்தது நல்லது. It is good this happened. இப்பதான் நான் மனுஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், பணத்தினுடைய வேல்யூஷன் தெரிஞ்சுக்கிட்டேன், சொந்தக்காரன்லாம் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வாழ்க்கையில் நொந்தவன் சொல்ற அறிக்கை இது. The one man who fed up in his life he said now just I know who is man, what is money, what is the love of man, everything. நீ நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உன் கூட இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் உன்னுடைய உண்மை தன்மையை நீ எல்லாருடைய உண்மை தன்மையை நீ புரிந்து கொள்ள முடியும். When you are good everybody will become good through you. After that only you can understand the true state. தாவீது சொல்கிறான் 119:67 நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன். David says in 119 Psalm 63 before I was afflicted I gone astray. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன், ஆனால் இப்பொழுது உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன். He says before I was afflicted I gone astray, now I am undergoing through the affliction, it is good for me to learn the statutes. இயேசு இப்ப சிலுவை சுமந்துட்டு போறான்னு வெச்சுக்கொள்ளுங்களேன். Suppose Jesus is carrying the cross and going. நீங்க என்ன பண்ணுவீங்க? What you would do? இயேசு அன்னைக்கு எருசலேமிலே சிலுவை சுமந்துட்டு வந்தார். Jesus Christ was carrying the cross on Jerusalem on that day. எல்லாரும் ஒண்ணால ஓட மாட்டேன்னு சொன்னவங்க அட்ரஸே காணோம். Everybody ran away means I will not run away, there was no address of the people. ஒரு பெரிய டீம் ஜனங்க அழுதுகிட்டே வந்தாங்க. A great team of people were crying and following. நீங்க என்ன செய்வீங்க? What you would do? இயேசு இப்ப சிலுவை சுமந்துட்டு வராரு, உபத்திரவத்தை சுமந்துட்டு வராருன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? If Jesus is carrying the cross the affliction, what you people will do? நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? What we all will do? சினிமா பாக்குற மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்போம். ஐயோ சிலுவை தூக்கிட்டாரே மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு. As if we are seeing the film we will be crying and sitting because again he carried the cross. ஆனா சிரேனே ஒருவனாகிய சீமோன் ஒரு ஆளு அந்த சிலுவையை தான் தோல்ல நெஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரம் வாங்கி சுமந்து பார்த்தான், ஒண்ணும் முடியல, கீழே விழுந்து கையில கொடுத்துட்டான். But a person from the city of Cyrene he carried the cross, he couldn't carry that, he just put it down. கொஞ்ச நேரம் அவனை பலவந்தம் பண்ணாங்க, சுமந்து வான்னு சொல்லி. He was tortured, violated to carry that for அது a அவனுக்கு முடியல. But he couldn't carry that. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? But what does the scripture say? அந்த உபத்திரவத்துல குறைவானதை நீ என்ன செய்யணும்? சுமக்கணும், நிறைவேற்றணும். What is lackness in that affliction you have to carry. ஒரு 10 நிமிஷம் நான் சுமக்கிறேன், நீ சுமக்கலாமே. You can also carry for 10 minutes I can carry that. நமக்கு உபத்திரவம்னா ஏதாவது சிலுவைன்னா சுமந்தறலாம், 2 நாள்ல சுமந்தறலாம். இது இந்த உபத்திரம் சாகர வரைக்கும் கூடவே வந்துட்டு இருக்கு. This tribulation comes till our death. If you are saying the cross for 2 days I can carry means you can carry. 2 கொரிந்தியர் 7:4 பவுல் சொல்லுகிறார் உபத்திரவத்துல பரிபூர்ணமா சந்தோஷமா இருக்கிறேன். 2 Corinthians 4:7 he says I am exceedingly glad in my affliction, Paul says. 2 கொரிந்தியர் 7:4 2 Corinthians 4:7 7:4 சகல உபத்திரவங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன்னா பரிபூர்ண சந்தோஷமா இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி போறேன்னு சொல்லல, எப்படி இருக்கிறேன்? பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். In all my tribulation I am exceedingly joyful, he says. அதெல்லாம் அவன் வரும்னு எதிர்பார்த்தான். He expected all this will come to him. எல்லாத்துக்கும் அவன் ரெடியா இருந்தான். He was ready for everything. இந்த உபத்திர
உபத்திரவத்தின் வழியா தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஏற்கனவே அவன்கிட்ட ஆண்டவர் சொல்லிவிட்டார். Already God has told him through this suffering he has to go through the kingdom of heaven. ஆனபடியால் தான் இந்த உபத்திரவத்தை அவன் சகித்தான், ஏற்றுக்கொண்டான், நல்லதுன்னு சொன்னா அதுல சந்தோஷமா போனான். So thirdly he accepted this tribulation, he bore carried that, and with happy he went through that. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவங்கள் என்ன? What are the tribulation the children of God get? அநேக உபத்திரவங்கள்னு சொல்லிட்டாரு, ஒரு 2-3ன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. It is said about much tribulation, not one or two. அநேக உபத்திரவங்களின் வழியாய் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். Through much tribulation you have to enter in the kingdom of heaven. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் சொன்னா அவனுக்கு இந்த உலகத்துல உபத்திரம் வந்துகிட்டே தான் இருக்கும். A believer or a servant of God will be going on getting the tribulation in the world. அது நீங்க இந்த சத்தியத்தை நீங்க நல்லா விளங்கிக்கணும். You have to understand this truth well. தேவ பக்தியாய் நடக்க நீ விரும்பினா உனக்கு என்ன உண்டு? துன்பம் உண்டு. If you wanted to live godly you will be getting the affliction. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு உபத்திரம் வந்துகிட்டே தான் இருக்கும். If there is a spiritual man you will be getting the affliction again and நீ again. சர்ச்சில உட்கார்ந்திருந்தா கூட உனக்கு உபத்திரம் வரும். Even though you seated in the church you will be getting the நீ affliction. நல்லா புசித்து குடித்து சாப்பிட்டா கூட வியாதி வரும், உபத்திரம் வரும். If you eat well and drink well even though you will get the tribulation நீ or disease. உண்மையாய் வாழ்ந்து பார்த்தாலும் உனக்கு உபத்திரம் வரும். If you live faithfully you will be getting the tribulation. ஏனென்றால் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன உண்டு? உபத்திரமா உண்டுன்னு இயேசு சொன்னார். Because Jesus said because still you will be on the earth you will be getting யோவான் tribulation. 16 அதிகாரம் 33 வசனத்துல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். John 16:33 you have tribulation in the world, we have good cheer, I have overcome the world. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உபத்திரம் வந்துகிட்டே தான் இருக்கும். The spiritual children of God wherever you may be you will be going on getting the நீ tribulation. உலகத்தை ஜெயிக்கும் வரை உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு. Till you overcome the world you will be getting the tribulation. நீ உலகத்துல உபத்திரத்தை ஜெயிக்கணுமா? Do you want to overcome the tribulation in the உலகத்திலும் world? உலகத்தில் உள்ளவைகளில் நீ அன்பு கூறாமல் இருந்தால் நீ உலகத்தை ஜெயிக்கலாம். If you don't love the things of the world and the world you can overcome the world. நம்மள்ட்ட உலகம் இல்ல. Is it not the world is in our people? நம்மள்ட்ட உலகம் இல்லாம இருக்கா? That's not the people of us don't have the world. பேச்சில உலகம் இருக்கிறது. In the speech they are having the world. கண்ணனை வாயை திறக்க சொன்னாங்களாம். And the Kannan was asked to open the mouth of. கண்ணன்னா புராணத்துல வர்ற கண்ணன். That is in the epic it comes. வாயை திற, எங்க வச்சிருக்க அந்த வெண்ணெய் வாயில வச்சிருக்கியான்னு கேட்டான். There is the butter, how you do you have in your mouth? அவன் திருடிட்டே இருப்பான் வெண்ணெயை. He used to steal the butter. வாயை திறன்னு சொன்னான். He was asked to open the mouth of him. வாயை திறந்தா என்ன இருந்துச்சா? If you open the mouth what was found? இவங்க வெண்ணெய் இருக்குன்னு பார்த்தாங்க, உள்ள என்ன இருந்துச்சா? What they thought it is butter, but what was inside? நீங்க அங்க இருந்து வந்தவங்க தானே, சொல்லுங்க. நான்லாம் அங்க இருந்து வந்தவன் தான். சொல்லுங்க. I came from there. உள்ள திறந்து பார்த்தா உலகம் எங்க இருந்துச்சா? உலகமே இவன் வாய்க்குள்ள தான் இருந்துச்சா? Even the world was found in his mouth. அதுபோல நம்ம ஆளுங்க வாயை திறந்தா உலக பேச்சு தான், பரலோகத்தை பத்தி பேச்சே கிடையாது. If our people open their mouth only they are talking about the worldly things, not regarding உலகத்து the மனுஷன் heaven. உலகத்து மனுஷன் மாதிரி தான் பேசுறான். Like the worldly people they are talking. உலகத்து மனுஷன் மாதிரி தான் செயல்படுறான். Like the worldly people they are acting. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் வேஷம் போட்டுருக்கான், அவ்வளவுதான். Just one day they are putting the fashion. இந்த 3 hours தான் இவன் வந்து ஆளை மாத்திட்டு உட்கார்ந்திருக்கான். Just for the 3 hours he has changed himself and disguised himself and seated here. வெளியே போய் பாருங்க இவனை பத்தி சாட்சி. If go out and see the testimony about him. இவனுடைய நிலவரம் என்னன்னு சொல்லுங்க. See the state of him or in the outside. இது சர்வீஸ், அதனால நான் பேசக்கூடாது. Because it is a service I shouldn't talk about that. நீ எங்க இருந்தாலும் உன்னை கரெக்ட்டா ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். Wherever you may be a man will find you correctly. நீ எங்க போனாலும் ஒருத்தன் உன்னை கண்டுபிடிச்சிருவான். Wherever you may go a man will find you correctly. இங்க உள்ள ஆளு எங்கயாவது வெளிநாட்டுல போய் தப்பு செஞ்சானா அங்க ஒருத்தன் பாத்துருவான். If any man from here we go abroad and do mistake there somebody நீ will find எங்க out. இருந்தாலும் ஒருவன் உன் பின்னால இருந்துகிட்டே இருப்பான். Wherever you may be somebody will back up you. உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனா நீ உலகத்தை ஜெயிக்கணும். You are having the tribulation in the world but you have to overcome the world. உலகத்தை ஜெயித்தவனுக்கு உலகத்துல உபத்திரமே கிடையாது. If a man overcome the world there is no tribulation for him in the உலகத்தை world. நீ ஜெயிக்காதனால அதுக்குள்ள நீ மிங்கிள் ஆகறனால தான் உனக்கு அந்த உலகம் உபத்திரத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. Because you do not overcome the world you are mingled with the world gives you tribulation to you. இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுக்குள்ள உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டே இருக்கு. Because the passion of the world is passing through our people today. யாராவது ஒரு ஆள் பிரதிஷ்டையா வாழணும்னு முடியுதா? If anybody can live like a consecrated life, ஒரு தெய்வீகமான வாழ்க்கைக்கு உங்களால வாழ ஒப்பு கொடுக்குறீங்களா? are you giving yourself to live a divine life? இந்த ஒரு நாள் 3 மணி நேரம் தெய்வீகத்துக்காக உன்னால சமர்ப்பிக்க முடியுதா? Can you submit yourself for only the 3 hours for the divinity? அந்த 3 ஹவர்ஸும் கரெக்ட்டா 9 to 12 உன்னால உட்கார முடியுதா? Can you sit here 9 to 12 o'clock correctly here? உனக்குள்ள உலகத்தை ஓடிட்டே இருக்கு, அந்த வொர்க்ஷாப் மாதிரி ஓடிட்டே இருக்கு. Like a workshop the world is running in your mind. ஒன்று, உலகத்தில் நமக்கு உபத்திரவம். One thing we are having the tribulation in the world. இரண்டாவது, வசனத்து நிமித்தம்
நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம். Secondly, because of the word of God, we are getting the tribulation. இப்ப நான் உபத்திரவத்தை பிரசங்கம் பண்ணிட்டேன் இல்லையா? Because I have preached the tribulation. இனிமே என்ன உண்டு? அதுக்கு ஒரு எக்ஸாம் உண்டு. Hereafter there is examination for நான் that. இப்போ ஒரு லெசன் டீச் பண்ணிட்டு இருக்கேன். I am teaching a lesson to you. அடுத்து நான் எக்ஸாம் வைக்க மாட்டேன். இத டீச் பண்ண மேல இருந்து ஒருத்தர் டீச் பண்ணிருக்காரு. உனக்கு உபத்திரவத்தின் பாதையில ஒரு எக்ஸாம் வைப்பேன். I will not give the examination. One who taught the lesson from you up, he will keep you a test for you. வசனத்தின் நிமித்தம் ஒரு உபத்திரவம் உண்டு. Because of the word of God, you are having the நீ tribulation. ஒரு பொருத்தனை பண்ணினேனா அதுக்கு ஒரு உபத்திரவம் உண்டு. If you make, there will be a tribulation. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Matthew 13:21. பிரசங்கத்தை கேட்கும் பொழுது வசனத்தை கேட்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். When they receive the word of God, hear the word of God, receive it அந்த happily. வசனத்தின் நிமித்தம் அவர்களுக்கு உபத்திரவம் வந்த பொழுதோ அவர்கள் தடுமாறினார்கள். When they get the persecution or the tribulation, they stumble. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு உலகத்துல எங்கு போனாலும் உபத்திரவம் உண்டு. For a spiritual man, wherever he goes, he get a tribulation. அடுத்து வசனத்தின் நிமித்தம் அவனுக்கு ஒரு உபத்திரவம் இருக்கு. Yes, because of the word of God, he is getting the tribulation. அறிந்த சத்தியத்துக்கு நீ சாட்சியா நிக்கிறியா இல்லையாங்கிறதுக்கு ஒரு உபத்திரவம் உண்டு. You are having that witness whether the known truth, are you standing or not, there is a test for you. அடுத்து உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஜனம், உன்னுடைய வேலையாட்கள் இவங்க நிமித்தம் அவங்களுடைய பாரங்கள் நிமித்தம் உனக்கு ஒரு உபத்திரவம் உண்டு. Next, because of your people or your job or because of the burden of the people, you will be getting the tribulation. என்னாகமம் 11:11ல பார்க்கும் பொழுது Numbers 11:11. இந்த ஜனத்தை நான் ஏன் சுமக்க வேண்டும்? Why I have to carry all this? இந்த ஜனத்தின் பாரத்தை எல்லாம் என் மேல சுமத்தி என்னை உபத்திரப்படுத்திட்டீரே அப்படின்னு மோசே சொல்லுகிறார். Moses is telling, why do you burden me or afflicted me by keeping all the burden of the people upon me? உன்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் உனக்கு ஒரு உபத்திரம் இருக்கிறது. Because of your children, you are having the affliction. உன்னுடைய குடும்பத்தின் நிமித்தம் உனக்கு ஒரு உபத்திரம் உண்டு. Because of your family, you are having the affliction. ஜனத்தினுடைய பாரம், பிள்ளைகளுடைய பாரம், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு உபத்திரம் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். God says, because of the burden of the children, there is affliction for you. 119ஆம் சங்கீதம் 75ஆம் வசனத்தின்படி உண்மையின்படி கர்த்தர் நம்மை உபத்திரப்படுத்துகிறார். According to the truth also, God is giving us affliction in 119:75. நாம் உண்மையா இருக்கும் பொழுது நமக்கு உபத்திரம் உண்டு. கர்த்தர் தன்னுடைய உண்மைக்காக நம்மை உபத்திரப்படுத்துவார். When we are truth, God is also afflict us because of his truth. நம்முடைய உண்மையின்படி அவர் நம்மை உபத்திரப்படுத்துகிறார். According to our truth, our faithfulness, God is tempting us. உண்மையா இருக்கியா இல்லையாங்கிறதுக்கு ஒரு செக்கிங் உண்டு. There is an examination for you whether you are living truly or not. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட உபத்திரவத்துல போயிட்டு இருக்கீங்க? How many of you are passing through such kind of நீங்க affliction நினைப்பீங்க நான் today? ரொம்ப உண்மையாதான இருக்கேன், உத்தமமான இருக்கேன், சுத்தமான சாட்சியோட இருக்கேன், ஆண்டவருக்கு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் அதுக்கு என்ன உண்டு? ஒரு உபத்திரவத்தின் பாதை உண்டு. You are saying I am living perfectly with good conscience and pure conscience, even though you are having the affliction. God knows it. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we see Revelation 1:9, கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவம் உண்டு. because of Christ we are having affliction. இயேசுவை நீ வணங்குறதுனால உனக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் வந்துட்டே தான் இருக்கும். Because you are worshiping Jesus Christ, you will be getting the இந்த tribulation in the world. உபத்திரவத்துல நீ எப்படி நிக்கிறியோ, ஜெயிக்கிறியோ, சகிக்கிறியோ, மேற்கொள்ளுகிறியோ, அதுக்குள்ள உன்னை உட்படுத்திக் கொள்கிறாயோ, அதுக்கு தான் தேவன் உனக்கு மகிமை கொடுக்கிறார். God is going to give the glory. How do you put yourself and afflict yourself in this affliction? இந்த சத்தியத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உபத்திரவத்துல நீங்க ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். If you understand this truth well, you can have so much forward in the இப்ப affliction. நடந்துகிட்டே தான் இருக்கு. அங்க எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் சாகுறாங்க. மறுபடியும் போர் வீரன் போய் கொண்டே தான் The இருக்கு. battle is going on. Lakhs of people are dying, even though the soldier is marching forward. எத்தனையோ ஃளைட் செதறி விழுந்து தான் போயிருது. அடுத்த ஃளைட்ல அடுத்த ஆள் நின்னுட்டு தான் இருக்கான், போயிட்டே தான் இருக்கான். So many flights have collapsed and burst away, even though next flights go. எத்தனையோ ஊழியக்காரங்க விழுந்து போய் கொண்டு தான் இருக்காங்க. ஊழியர்கள் எழும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். Even though so many servants of God fallen, so many servants of God are rising up. கர்த்தருக்குரியவர்கள் போய் கொண்டே தான் இருப்பார். Even those who belong to God will be moving. கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு உபத்திரம் உண்டு. பொய்யெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. We cannot because of Christ you are having the tribulation. நாங்க ஒண்ணும் பொய் சொல்லி உன்னை கொண்டு போய் பரலோகத்துல கொண்டு போய் விட We போறோம். will not tell you lie and take you to the kingdom of இயேசு heaven. தெளிவா சொன்னார், உலகத்துல என்ன உண்டு உனக்கு? உபத்திரம் உண்டு. Jesus said clearly you are having the tribulation in the world. நீங்க எத்தனை பேர் இன்றைக்கு இந்த உபத்திரவத்தை கடந்து போக போறீர்கள்? How many of you want to cross over this tribulation today? அடுத்து சங்கீதம் 35:13ல பார்க்கும் பொழுது உபவாசத்தால் என் ஆத்துமாவை நான் உபத்திரவப்படுத்தினேன். Psalms 35:13 with the fasting I have humbled my soul, he says. சிலர்லாம் உபவாசம் போடுறாங்க, சும்மா சண்டை போட்டுலாம் உபவாசம். Some people are taking the fasting after fighting. அவங்க ஜெபம் திரும்பி வந்துருச்சாம். Their prayers are returned back to them. அப்படிதானே இருக்கு. It is no. என் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபம் மறுபடியும் என் மடியிலேயே வந்து திரும்பி My வந்தது. prayer has come back up to me in my lap.
ஒழுங்கா உபவாசம் போடலைன்னா நீ பண்ற ஜெபம் திருப்பி ரிவர்ஸ் வந்து விழுந்துரும். If you அப்ளிகேஷன் திரும்பி வந்துரும். If you don't take the fasting correctly, whatever the application of prayer you offered will அப்ப return அது to you. உபவாசம் இல்ல, It is not a fasting, அது பட்டினி. it is starving. சின்ன சண்டை வந்த உடனே 3 நாள் சாப்பிடாம 2 நாள் சாப்பிடாம இப்படிலாம் இருந்திருக்கீங்களா? When you get a small quarrel, you will not be eating for 2 days or 3 days. இருக்கா? Is it so? உபவாசம்னா ஃபிக்ஸ் பண்ண டேட்ல நீ உபவாசம் எடுக்கணும். At the time you are fixed, you have to take the fasting in the right time. அன்னைக்கு ஏதாவது விருந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல நல்ல ஏதாவது கல்யாணம் அப்படின உடனே உபவாசத்தை நாளைக்கு மாத்திர கூடாது. You should not change that fasting to the next day because of the feast or any function in anybody's house. வீட்ல ஏதாவது பிரச்சனை சண்டை சாப்பாடு சரியில்லைன்னா உடனே ஃபாஸ்டிங் நான் எடுக்கறேன்னு எடுத்துற கூடாது. Even there is problem and the fight or any quarrel in the found in the house, you shouldn't say I want to take the fasting today. உபவாசத்தினால் ஆத்துமாவை என்ன செய்தாங்களா? உபத்திரப்படுத்தினாங்க. They humble their soul because of the fasting. புரியுதா? Do you understand? நான் இந்த உபத்திர பிரசங்கத்துல கண்ணை மூடிட்ட பிறகு உபத்திரம் வந்த பிறகு பாஸ்டர் எனக்கு உபத்திரம் வேணா நீ அன்னைக்கு கண்ணை தூங்கிட்டில்ல, உனக்கு இந்த சப்ஜெக்ட் புரியாது. If you sleep in the message of the tribulation, when you on the day when you get the tribulation, nobody can help you if you call me pastor. பாடம் நடத்தும்போது புரிஞ்சிக்காதுப்பா, ஒரு சிலர் கவனிக்க மாட்டான், எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் வந்த உடனே இது அவுட் ஆஃப் போர்ஷன் நினைக்கிறாமா, ஏன்னா இவனுக்கு அது கேட்கல. When the teacher is teaching, children will not be listening, they will be watching somewhere else. Then after that, during the examination, they will say when the question is out of portion. உபத்திரவத்தை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது நீ எங்கேயோ பார்த்துட்டு நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நம்ம தான் லக்ஸுரிஸா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்க. ஒரு நாள் உபத்திரம் வரும், அன்னைக்கு இந்த பிரசங்கம் தெரியும், உனக்கு கை கொடுக்கும். Whenever I am preaching about the tribulation, you are looking somewhere else as if you are living in the luxury. One day you will be getting the tribulation. On the day, this message will help you. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, my independent opinion, தனிப்பட்ட கருத்து, a suggestion, my personal suggestion. ஏழ்மையா இருந்து நீ பரலோக ராஜ்யம் போயிட்டேன்னா நீ தப்பிட்டேன்னு அர்த்தம். Anyhow, if you go to kingdom, anyhow இல்ல, ஏழ்மையாக இருந்து being poor, if you go to kingdom of heaven, you are escaped. வசதியா இருந்து நீ பரலோகத்தை விட்டுட்டீன்னா போச்சு. But you being lived richly and live the kingdom of heaven, it is everything finished. நான் சொல்ற வார்த்தை அல்ல, what the word which is not I say. சாலமோன் ஒரு பெரிய ராஜா. Pharaoh was a great king. Pharaoh இல்ல, சாலமோன். Solomon was a great king. பெரிய செல்வந்தன். He was a very rich man. ஆனா அவன் சொல்றான், அன்னன்னைக்குள்ள படி எனக்கு அளந்து கொடுத்தா போதும், நான் ரெண்டையுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். He says if you give me everything every day according to me. யோசிச்சு பாருங்க. You think about it. அதனால செல்வ செழிப்பா இருந்து உபத்திரம் வரும்பொழுது நிக்க முடியாம தடுமாறி பின்மாறி போறதை விட வறுமையிலேயே இருந்து அப்படியே அந்த லாசரு போய் ஆபிரகாம் மடியில சேர்ந்த மாதிரி சேர்ந்துட்டேன்னா தப்பிட்டேன். He will be escaped living influently, not go to kingdom of heaven, and living poorly like Lazarus escaped and go into the. யாராவது உபத்திரவத்தினால உபவாசத்தினால உங்களுடைய ஆத்துமாவை உபத்திரப்படுத்துறீங்களா? Anybody is humbling your soul by the fasting? ஒரு சிலர்லாம் ரொம்ப எழுப்புதலா இருக்காங்க, மிஞ்சின நீதிமான் டெய்லி ஃபாஸ்டிங் இருக்கு. Some people are very revival, they are over righteous man, they are taking fasting every day. எங்கள மாதிரி கேஸா இருந்தா பரவாயில்ல, நாங்க இதுக்குனே வந்திருக்கிறோம், செத்தா சீக்கிரம் செத்தா நாங்க போய்டுவோம். உனக்கு மனைவி பிள்ளைகள் புருஷன் பிள்ளைகள் இதெல்லாம் இருக்கு, நீ சாப்பிடாம கடந்து வியாதியஸ்தனா மாறி கடைசியில விசுவாசம் போய் ஹாஸ்பிட்டல் போய் ஒண்ணுமில்லாம பின்மாறி போய் நீ போறதை விட நியமிக்கப்பட்ட ஃபாஸ்டிங் எடுத்து நல்லா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி தருகிறேன். I teach you it is good, like us means it is okay if you take the fasting every day and fall in the sick, and if you go to the hospital and die means go out from the faith, it is not good. கொஞ்சம் லேட்டா இதே பாயிண்ட் நான் ரிவர்ஸ் பண்றேன். I will reverse this point lately. லாஸ்ட்ல இந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். I will bring the point finally. அநேக உபத்திரவங்களின் வழியாய் ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். A man has to enter to the kingdom of heaven through much tribulation. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு இந்த பாதையில தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. There is no other path through the kingdom of heaven, only through the path of tribulation you have to go through. வேற வழியா போனா அவன் பக்க வழியா நுழைந்தவன், அவன் யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய். If you go through the other way, he is the man. One who come in the wrong way, he is the robber. அவராலே அன்றி இந்த பாதையில ரட்சிப்பு வேற வழி கிடையாது. There is no other way without him, there is no salvation without him. எத்தனை பேர் வாழ்க்கையில உபத்திரவத்துல போய் கொண்டிருக்கிறீர்கள்? How many are going through the affliction in your life? நான் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய உபத்திரவத்தெல்லாம் கர்த்தர் காண்கிறார். Understand well, God is also seeing and watching all your affliction. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அதை புரியக்கூடிய சக்தி இருக்காது. Sometimes your family members, they do not have the ability to understand your tribulation. ஒருவேளை சபையில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு கூட அதை கிரகிக்கக்கூடிய அந்த பவர் இல்லாம போயிடும். Sometimes even the servants of God in the church, they don't have the grasping power of your affliction. அன்னாள் அழும்போது ஏலிக்கு அதை புரிஞ்சு கொள்ள கூட சக்தி இல்ல. When Hannah cried, Eli couldn't understand, perceive that. இவன் சொன்னா என்ன வெறித்து கொண்டிருக்கிற, தண்ணி அடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறான்னு கேக்குறான். He was asking, why are you drunken?
அவன் கேக்குறான், என்ன கோயில்ல வந்துட்டு நீ இப்போ மதுபான வெறியில உட்கார்ந்திருக்கிறியா? Why are you being in the drunk and being in the church? He was asking. அவ சொல்ல, அப்படி அல்ல, நான் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீ. She said, it is not so. I am a lady of அந்த sorrow. அளவுல அவ தன்னுடைய இருதயத்தை நொறுக்கி ஊதி கொண்டிருந்தாள். In such a level she poured out their heart. அப்படினால நீங்க உபத்திரவத்துல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துக்கப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை காணவே காண்கிறார். So that if you are going through the tribulation, you shouldn't worry about. God is watching your tribulation. ஆண்டவர் அதை மறந்து விடவே மாட்டார். God will never forget that. நீ மறந்துட்டாலும் நீ பட்ட உபத்திரவத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டார். Even though you forget it, God will not forget the tribulation which you go through. அப்படியே உன்னுடைய உபத்திரவத்தை மனதில் வைத்துக் கொண்டே இருப்பார். You'll be going on keeping in his mind the tribulation which you go through. உன்னால நீ பட்ட உபத்திரவத்தை மறக்க முடியுமா? Can you forget the tribulation which you pass through? ஆண்டவரும் கூட உன்னுடைய உபத்திரவத்தை அவர் மறப்பதில்லை. God also will not forget all your tribulation or affliction. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் சரியான விதத்துல கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை காண்கிறார், கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை நினைக்கிறார் என்பதை வேத வசனத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். The children of spiritual children of God, you have to understand from the word of God, God is watching your tribulation and remembering your tribulation. அடுத்ததாக தேவன் அந்த உபத்திரவங்களிலிருந்து அவர்களை நீங்களாக்குகிறார், அவர்களை விடுவிக்கிறார். God is removing them from the tribulation and delivering them from the tribulation. அடுத்து அந்த உபத்திரவத்தின் குகையில தான் உன்னை தேவன் தெரிந்து கொள்கிறார். Next, God is choosing you in the furnace of affliction. ஒன்று அதை காண்கிறார், one thing he is watching you, மற்றொன்று அதை நினைக்கிறார். next he is remembering அந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை நீங்களாக்குகிறார். he is removing from you that அந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். he is delivering you from the tribulation, bring அந்த you out. உபத்திரவத்தின் குகையிலே கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்கிறார். God is also electing you from that furnace of affliction. வாழ்க்கையில எத்தனை பேர் உபத்திரவத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க? How many of you are going through the tribulation in your life? ஒரு சிலர் யார்ட்டையுமே ஷேர் பண்றது இல்ல. Some people will not share anything of their life to us. ஈவன் வர்க்கர்ஸ்ட கூட அவங்க ஷேர் பண்றது இல்ல. Even the workers, they will not share anything. நல்லது. It is good. ஆனால் உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்று. But you have to pour out your heart in the presence of God. கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை காணவே காண்கிற தேவன். God is a God who sees your tribulation. அவர் கண்சாடையா விட்டு போகக்கூடியவர் அல்ல. He will not just wing it and go. அந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன உடனே அவர் கேளாம போகவே மாட்டார். When the blind man called and the son of David, have mercy on me, as if he did not pass through, he did not hear. அவனை எல்லாரும் சத்தம் போடாதன்னு சொல்லிட்டாங்க. Everybody shouted him, don't shout. அவன் பின்னும் அதிகமாய் கூப்பிட்டான். He called him louder. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். Jesus stood and asked him to bring him. இத படிச்சு பாத்தீங்கன்னா, if you read about that, நம்ம அறிவு என்ன சொல்லும்னா, what our knowledge will tell, முதல்ல கூப்பிட்டான், அது அவருக்கு என்ன செய்யல, கேட்கல. First the blind man called, Jesus did not hear. இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான், அப்ப அவருக்கு என்ன செஞ்சது, கேட்டது. The blind man called again louder, he heard it. இதுதான் உண்மை அப்படினு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க. This is the truth. One who says raise your hands. நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும். I want to know whether are you all be here. சொல்லுங்க. Can you tell? முதல்ல கூப்பிட்டாரு, அந்த குருடன் கூப்பிட்டான். First the blind man called. உடனே அவங்களும் சொன்னாங்க சத்தம் போடாதே. Then everybody said don't shout. பின்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். Again he shouted or called him louder. இயேசு நின்றார். Jesus stood. அவனை கூப்பிட்டு கொண்டு வர சொன்னார். Jesus asked that man to be called. இதிலிருந்து இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? What do you understand from this? முதல்ல கூப்பிட்டான், அது அவருக்கு கேட்கல. இரண்டாவது சத்தம் போட்டு கூப்பிட்டான், அவரை நிப்பாட்டிட்டான். First of all he called, Jesus couldn't hear that. Next he was called him louder. Jesus stood and ஆம் அப்படிதான் அப்படினு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க. Those who are saying yes it is so, raise your hands. அப்படினு சொல்றவங்க எல்லாம் திருப்பி கை வைத்துங்க. Those who say no, raise your hands. நம்ம ஆளுங்க பாதி பேர் மதில் மேல் பூனை உட்கார்ந்திருப்பான். Our people, half of them are sitting like a cat on the wall. மெஜாரிட்டி எங்கேயோ அங்க குதிச்சிடுவா. Wherever majority will go and gather. அப்ப மெஜாரிட்டி நரகத்துக்கு தான் போகுது, எல்லாரும் குதிச்சிடுவீங்களா? The majority people are going to the hell, will you all go there? அப்படியா? Is it so? என்னுடைய கருத்தை சொல்றேன். I say my suggestion. இவனை பார்க்க தான் அவர் வந்தாரு. He came to see him only. புரியுதா? Do you understand? அவர் வந்ததே யாருக்காக தான்? இவனை தேடி தான் அவர் வந்தாரு. Only Jesus came for the purpose of seeing that blind man. நீங்க பாருங்க, அது பிறகு அந்த ஊர்ல ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டார். After that he will not do any work in that city. அந்த சிட்டில அவருக்கு அது பிறகு ஊழியம் கிடையாது. There is no ministry in the city after that. அவர் தேடி வந்ததே யாரதான்?
Only whom he came இவனை seeking. தேடித்தான் வந்தாரு. இவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு பாக்குறது. He came seeking him what kind of state he was, that blind man was. அப்படினால உன் சத்தத்தை கேட்டும் கேட்காத மாதிரி போய் அவர் காதை அடைச்சுக்கிச்சு நீ திருப்பி இயேசுவே கூப்பிட்ட உடனே அவர் நின்னுட்டாருன்னு சொல்லக்கூடாது. You shouldn't say when I call first he did not hear, when I call louder he heard, that you shouldn't say. அவனை தேடி அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு பார்த்து அவனை விடுதலை அவன் கூப்பிடலனாலும் அவர் எங்க போயிடுவாரு, அவனை தேடி போயிடுவாரு. Because Jesus came seeking him to see the state of him, even though he did not call, Jesus will come and heal him. அப்படினால நம்முடைய உபத்திரவத்தை அவர் காண்கிறவர். So he sees the affliction of us. அதிலிருந்து அவனை விடுவிக்கிறவர். He is also able to deliver him. அப்படினால உபத்திரவத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த பாதையில கொண்டு போறாருன்னு சந்தோஷமா நீங்க போயிட்டே இருங்க. So happily go in the path, don't fear seeing the affliction. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல அந்த உபத்திரவத்தை நீ தாண்டி விடுவாய். For a particular period you will cross over the affliction. இது கிறிஸ்துவின் உபத்திரவத்துல குறைவானது. நான் சகித்துக் கொள்றேன்னு என்ன செய்யணும், நீ ஏற்றுக்கணும். You have to accept that I am enduring the affliction which is lack in Jesus கிறிஸ்துவின் Christ. உபத்திரவத்துல குறைவானதுன்னு எந்த உபத்திரவத்தையும் நீ அப்படி எடுத்துக்கிட்டேனா உனக்கு உபத்திரவமா தெரியாது. If you take everything in the lackness of the affliction of Jesus Christ, you are taking, the affliction will not be an affliction to you. நல்ல நீங்க இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியுதா? Can you understand this word of God? நீ அதை ஏதோ ஒரு பெரிய உபத்திரவம் மலை போல எடுத்துக்கிட்டேனா அது ஒண்ணுமே முடியாது. If you take a tribulation like a huge mountain, you cannot do anything. அது நான் சகிக்க வேண்டியதுன்னு நீ எடுத்துக்கிட்டேனா அதை நீ ஈஸியா எடுத்துட்டு போய். If you want to bear it or endure it easily, you can take the affliction. உன் பெட்டி எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் இழுத்துக்கிட்டே போயிடுறீல்ல. Whatever your box may be a great weight, you are carrying and going, no? அப்படிதானே? Isn't it? உங்க சூட்கேஸ் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு வேண்டாம்னு சொல்லி துருத்தி போட்டு போயிடுவீங்களா? Your suitcases some are heavy, can you throw it and go? அதெல்லாம் கரெக்ட்டா அதை கொண்டு போய்டுங்க. இழுத்தேத வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ந்துரும். Correctly will be even dragging and dragging it. உனக்கு நியமிக்கப்பட்ட உபத்திரவத்தை நீ கரெக்ட்டா கொண்டு போய் அதை தாண்டி நீ போயிடு. Whatever the affliction appointed for you, correctly you have to take it and go. ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். First thing, they preach the gospel. இரண்டாவது அவர்களை சீஷராய் மாற்றி அவருடைய மனதை திடப்படுத்தினார்கள். Secondly, they made them as a disciple and strengthened their soul. மூன்றாவது விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாய் புத்தி சொன்னார்கள். Thirdly, they exhorted them to continue in the faith. நான்காவது அநேக உபத்திரங்கள் வழியாய் போக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். Fourthly, they taught them they have to pass through much tribulation. அதற்கு பின்பு அவன் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்கிறான். After that, he has to go in the kingdom of heaven. இத தாண்டாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. If you don't cross, you cannot go to the நீ kingdom எந்த of சபை heaven. விசுவாசியா இருந்தாலும் போக முடியாது. Whomever church believer you may be, you cannot go to the kingdom of heaven. உபத்திரவங்களின் வழியாக அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தார்கள். Through the much tribulation, they entered in the kingdom of heaven. எப்படி பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தன் பிரவேசிக்கிறது? How did a man can go enter in the kingdom of heaven? சரியான ஞானசானம் இல்லாவிட்டா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. If he don't take the correct baptism, he cannot go in the kingdom of heaven. ஜலத்தினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Unless a man born of water, he cannot enter in the kingdom of heaven. ஒன்று பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அவன் ஞானசானம் பெற்றிருக்க வேண்டும். One thing, he has to baptize in the name of the Father, Son and the Holy இரண்டாவது Ghost. முழுகி ஞானசானம் எடுத்திருக்க வேண்டும். Secondly, he has to take the baptism by immersion. மூன்றாவது அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியனுடைய கரத்துல ஞானசானம் பெற்றிருக்க வேண்டும். Thirdly, you have to get the baptism in the hand of the man who has with the anointing with the unknown tongue. இந்த மனிதன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். These people are entering in the kingdom of heaven. அடுத்த ஸ்டெப் ஆவியிலே பிறப்பு. Second step, born in the spirit. அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடியது. The anointing we have to receive with the sign of the unknown அந்நிய tongue. பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோடு அவர் பேசுவார். He will speak with the people with the unknown tongue and with the stammering lips. காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவி என்று It சொல்லப்பட்டிருக்கிறது. is said about the Holy Spirit which we can hear and see. மூன்றாவது Thirdly, குழந்தைகளைப் போல தங்களை மாற்றிக் கொள்ளாதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. unless the people, those who change themselves as children, they cannot enter in the kingdom of God. பாகுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. The life without any partiality. பிரிவினை இல்லாத ஒரு வாழ்க்கை. A life without any separation. கசப்பு வைராக்கியம் வெறித்தனங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. A life without any drunkard or bitter or enmity or hatred. தமிழ்ல சொல்லுவான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லி. In Tamil they will say the child and the God are இயேசு equal. சொன்னார் குழந்தையை போல மாற்றிக் கொள்ளாதவன் பரலோக ராஜ்யத்துக்கு இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய்ட்டா நல்லது, பணக்காரனா இருந்து பரலோக ராஜ்யத்தை விட்டு விடாதேன். So that I said before sometime, living as a poor man, if you go to kingdom of heaven, it is good. Living as a rich man, if you leave the kingdom of heaven, it's bad. ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. It is rare thing the rich man enter in the kingdom of heaven. ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனும் போக முடியாது. Those who are having the trust upon the riches will not go in the kingdom ஐஸ்வரியத்தை of heaven. கர்த்தர் உனக்கு தருவார். God will give you the riches. ஆனா அதில மேல நீ நம்பிக்கை வச்சு உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துற கூடாது. But you shouldn't spoil your life by keeping a trust upon the riches.
ஐஸ்வரியத்தின் மேல் எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கீங்க? How many of you are trusting on the riches? அந்த ஐஸ்வரியவானை பத்தி நம்ம பைபிள்ல பார்க்கிறோமே. When we see about the rich man in the Bible, சரித்திரம் சொல்லுது அவன் பேர் டயூஸ். the history says his name is அந்த ஐஸ்வரியவானுடைய பேர் வந்து டயூஸ், DIVES. Dives, I just said. அவன் ஒரு பெரிய ஐஸ்வரியவான். He was a very great rich man. Dress பாத்தீங்கன்னா ரத்தாம்பரம் தான். His dress will be a gorgeous dress. சாப்பாடுலாம் நீங்க பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஸ்டைல்ல தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். He used to eat like the 5-star style meals. ஆனா அவன் பாதத்தருக ஒரு ஏழை விசுவாசி இருந்தான். இவன் மேஜையில இருந்து சாப்பிடும்போது சிந்துதே, நம்ம ஆளுங்க வீட்டுல சாப்பிடும்போது பாதிக்கு மேல சிந்திடுவாங்க, அதே மாதிரி சிந்தினது தான் அவன் சாப்பிட்டான். The poor man, he one was found under the table of him, he eat the crumbs what he ate and put it down. சரி, அவனுக்கு ஒரு பிளேட் சாப்பாடு கொடுத்துட்டா என்ன? If he give one plate of meals, what is wrong? ஏன் கொடுக்க கூடாதா? Couldn't he give that? நான் சாப்பிடுற மாதிரி இல்லாட்டாலும் ஒரு அடுத்த 3 ஸ்டார் ஸ்டைல்லையாவது கொடுக்கலாமே. At least he could give in the low level of what he eat. அப்படிதானே? Send it. நீ தான் 5 ஸ்டார்ல சாப்பிடுற, அவனுக்கு 3 ஸ்டார் கொடு. இல்ல ஒண்ணுமே இல்ல, ஆர்டினரி 20 ரூபாய் சாப்பாடாவது கொடு. You are eating in the 5 star, but you can give to him the 3 star and ordinary meal at least. ஆனா அதே இடத்துல நீ இயேசு வந்திருந்தா என்ன செஞ்சிருப்ப? But at the same time, if Jesus could come in, what you do? எல்லாத்தையும் அப்படி தூக்கி கொடுத்திருப்ப. Everything you will give as it is. நான் சொல்றேன், அந்த தரித்திரனுடைய சாயல்ல யார் வந்தா? இயேசு வந்தார், நீ கொடுக்கல. What I say, Jesus came in the likeness of the poor man, you did not give anything to him. இப்படி எத்தனையோ சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். I hear so many witnesses like that. காசு கொடுத்த உடனே அந்த ஆள் மறைஞ்சு போயிடுறான். When we give the money, that man will be just pass away. எத்தனையோ பிச்சைக்காரங்க இப்படி பரிசுத்தவான்கள்ட்ட வந்து வாங்குன உடனே அப்படி மறைஞ்சிடறாங்க. So many beggars, they will just hide after getting the அந்த money from. வலதுபுறம் இடதுபுறத்தை குறித்து இயேசு மத்தேயு 25ல பேசும் பொழுது, When Jesus talked about the right hand side and left hand side of him, நான் பசியா இருந்தேன், நீங்க என்ன செய்யல, எனக்கு ஆகாரம் கொடுக்கல. I was hunger, you did not give me any நான் meal. தாகமா இருந்தேன், எனக்கு நீங்கள் என்ன செய்யல, தாகத்தை தீர்க்கவில்லை. I was thirst, you did not quench my thirst. உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க எப்பொழுது ஆண்டவரே நீர் வந்தீர்? Then everybody said, when did you come, Lord? அந்த சிறியருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். Whatever you done to the least, you have done to me, he said. உங்க அம்மாவுக்கு நீ சோறு கொடுக்கலன்னா இயேசுவுக்கு சோறு கொடுக்கல. If you don't give the meal to your mother, you did not give meal to your உங்க அம்மாவை வெளிய போன்னு சொல்லிட்டேன்னா இயேசுவை வெளிய போய் சொல்லிட்டேன்னு If அர்த்தம். you say your mother to go out, you are saying Jesus to go out. நான் சொன்னனே உங்களுக்கு ஒரு சம்பவம், காந்தி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங் போனாரு. I gave you one incident like Gandhi met one meeting in South Africa. ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங் போறாரு. He went attend a Christian meeting. என்ட்ரன்ஸ்ல அவரை வெளிய போய் சொல்லிட்டான். In the entrance, he was asked to go out. இவருக்கு ஒண்ணும் புரியல, என்னங்க கிறிஸ்டியன் மீட்டிங் தானே நான் வந்தேன்னா. He said it is a Christian meeting, I couldn't understand, I wanted to come. நீ வந்து black, நீ வெளிய போடா. You are a black man, you have to go out. நீ கருப்பன், நீ வெளிய போன்னு சொல்லு. You are a black man, you should go out. கிறிஸ்டியானிட்டிலயும் கருப்பு வெள்ளை எல்லாம் இருக்கான்ட்டு அவர் வெளிய நின்னுட்டு இருந்தார். He was standing out because even in the Christianity there is black and white. அப்போ ஒருத்தர் வந்தாரா, என்ன உள்ள போலையான்னு. One man said, didn't you go out, go inside? நான் வந்தேன், அவங்க உள்ள விடல. I came here, they did not allow me to go inside, he said. நான் வந்து அவங்க என்ன blackனு சொல்லி வெளிய விட்டாங்க. Because I am black, they let me out. அவர் சொன்னாரா, என்னையே உள்ள விடல, உன்னை எப்படி உள்ள விடுவான்? He said, even they did not allow me inside, how they will allow me inside? அவர் சொன்னதா, என்னையே உள்ள விடல, உன்னை எப்படி விடுவான்னு சொல்லிட்டு அப்படி மறைஞ்சிட்டார். He was also just hidden after saying they even did not let me inside. வந்தது யாரு? இயேசு சொல்றாரு, என்னையே உள்ள விடல, உன்னை எப்படி உள்ள விட்டுருவான் இந்த மீட்டிங்ல? Jesus asked, even இயேசு இல்லாமலே கிறிஸ்தவ கூட்டம் நடக்குது. without Jesus there was a meeting of Christian. உங்க அம்மாவுக்கே நீ சோறு போடல, திருப்பி எப்படி நீ இயேசுவுக்கு சோறு போட்டுருவ? You did not even give the meals to your mother, how did you give meals to Jesus? நீ இந்த சிறியனுக்கு நீ எதை செய்கிறையோ அதை எனக்கே செய்தார். Whatever you do to the least man, you are doing to me. சாமுவேல் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் கூக்குரலிட்டார். The people were outcried, we no need Samuel but we need a king. ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, சாமுவேலே அவர்கள் உன்னை தள்ளவில்லை, யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார். Samuel, they did not reject you but they rejected me, God said. நீ ஒருத்தனை வேண்டாம்னு சொன்னீனா வேண்டாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீ இயேசுவை வேண்டாம்னு சொல்லிட்ட. If you reject anybody, that's all, you have rejected Jesus Christ. அந்த இளைய குமாரன் வந்து என்ன சொன்னா? What the younger son said, தகப்பனே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன். Father, I have sinned against you as well as against the kingdom of heaven. தாவீது பத்சேபாள்ட்ட பாவம் செஞ்சிட்டு அறிக்கையிடும்போது சொல்றான், தேவரீர் ஒருவருக்கு விரோதமா என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். After doing the mistake Bathsheba, David said, Lord, I have done the mistake கண்ட against you. சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? Oh, a man can
cannot love the brother one who sees. பிரியமானவர்களே, பெண்டிகாஸ்ட்ல இருந்து பரலோகத்தை விட்டு விடாதீர்கள். Beloved, being in the Pentecost, don't leave the kingdom of heaven. முடிஞ்ச அளவு வாழ்ந்து காட்டு, இல்லாட்டா வேஸ்ட். As far as you try to live and so it is for us waste. நீ ஏமாந்து போயிராத. You don't be cheated. தசமபாகம் கொடுத்தனால பரலோகம் போயிடுவோம்னு நினைச்சிராத. போகவே மாட்டாய். ஒரு பேப்பர்ல வேணா எழுதி தந்துறேன். I will write and give you because you have given the tithe. Don't think you will go to heaven. ஏன்னா தசமபாகத்தை விட அதிகமா கொடுக்கறவங்களா இருக்கான். அவன்லாம் போயிடுவானா? Because some people are found here, those who give more than the tithe, will they all they go? நீ ஒரு ஐஸ்வரியவான். You are a rich man. நீ நம்பிக்கை வைத்து அதுல நம்பிக்கை வச்சேன்னா பரலோகத்துக்கு போக But முடியாது. if you keep your riches, trust upon the riches, you will not go to kingdom of heaven. செத்து போன பிறகு அவன் நேர வேதனை உண்டாகிற இடத்துல போய் சேர்ந்தான். After he said, he went to the agony place. அடுத்ததாக Next, உங்களுடைய நீதி வேதபாரகர் பரிசேயர் என்னுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. unless your righteousness exceed more than the righteousness of the Pharisee and the scribe, you will not enter in the kingdom of heaven. இந்த சப்ஜெக்ட்டை கேட்கும்போது என்னைய பணாசன் நீங்க எடுத்துற கூடாது. நீ எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒன்னும் பணாசை உள்ளவன் அல்ல. When you hear the message, don't think I am a man of love of money. If you take it as well. வேதபாரகன் பரிசேயன் என்பவருடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமா இல்லாவிட்டா நீ போக மாட்டாய்ன்னு சொல்லிட்டார். He said, unless your righteousness exceeds the righteousness of Pharisee and scribe, you will not enter in the kingdom of heaven. உபத்திரவத்தெல்லாம் நீ சகிச்சிட்டு இத தாண்டணும். அடுத்து After enduring all affliction, you have to cross over இத this. தாண்டின பிறகுதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போற. After you cross over this, you will enter in the kingdom of heaven. அங்க சொல்லிருக்கு வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும். Here it is said, your righteousness should be exceed than the righteousness of Pharisee and the scribe. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த பரிசேயன் ஒரு ஜெபம் பண்ணினானே. In Luke the gospel, the Pharisee just offered a prayer. அதுக்கு எதிரான ஆயக்காரன் ஒரு ஜெபம் பண்ணானே. The publican also just he prayed. பரிசேயனுடைய ஜெபம் என்ன? What was the prayer of the Pharisee? என்ன சொன்னா? நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். I take fasting 2 times. தயவு செய்து பிரசங்கத்துல இவ்வளவு நேரம் கவனிக்காதவங்க இனிமேலாவது கவனிங்க. At least please listen the message hereafter. So far if you அவன் சொல்றான் வாரத்துல 2 தரம் நான் உபவாசிக்கிறேன். I fast twice in the week, he said. வாரத்துல 21 நேரம் சாப்பிடுறவங்க எத்தனை பேரு? How many are eating 21 times in a week? ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் 28 டைம். School children they eat 28 times. 28 times. அப்படிதானே? அதுங்க 4:30க்கு ஒரு அந்த ஸ்கூல் முடிஞ்சு வந்து 4:30க்கு ஒரு சாப்பாடு, அடுத்து 9 மணிக்கு நார்மல். அதனால 28 டைம்ஸ். Because I said after the school hours they will be eating at 4:30. இந்த சுகர் பார்ட்டிகள்லாம் 32 ட்ரிப் சாப்பிடுது. The sugar party they are eating nearly 30 or 30. அது பாட்டுக்கு டிஃபன் பண்ணி என்னத்தையோ சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் ஒன்னும் குறை சொல்லல. They are going on. நாளைக்கு நமக்கு வந்து சின்ன பிரச்சனை அது. அதனால யாரையும் குற்றவாளியா நான் தீர்க்க விருப்பப்படவில்லை. So I don't want to blame anybody. ஆனா பரிசேயன் சொன்னா நான் வாரத்துல 2 நேரம் உபவாசம் எடுக்கிறேன். But the Pharisee said I twice too it twice. இயேசு சொன்னார் உன்னுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. Jesus said unless your righteousness exceed than this righteousness you will not. அதனால ஒரு விசுவாசி வாரத்துல 3 நேரம் கட்டாயம் உபவாசம் எடுத்தே ஆகும். So a believer compulsory he has to take fasting thrice in a week. எப்பெல்லாம் வயிறு பசிக்க மாட்டேங்குதோ ஒரு மாதிரி இருக்கோ அப்பெல்லாம் உபவாசம் எடுக்க கூடாது. Whenever you don't feel any appetite, if you take fasting I shouldn't take. வீட்ல சாப்பாடு நல்லா இல்ல நேரத்துல எல்லாம் எடுக்க கூடாது. Whenever the meal is not good or not இல்ல வீட்ல சண்டைன்னா உடனே உபவாசம்னு அதுக்கு ஆக்ட் பண்ணிட கூடாது. When there is quarrel at home you shouldn't take it. நீ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணா அந்த டைம்ல தலையில என்ன நடந்தாலும் சரி நீ உபவாசத்துல நிச்சயம். Whenever you fix your time, whatever may happen, you have to take the fasting that time. நல்லா இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. Understand well this truth. அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல பார்ட்டி, சொந்தக்காரன் வீட்ல கல்யாணம், உடனே உபவாசத்தை செவ்வாயில இருந்து புதனுக்கு போஸ்ட்போன் பண்ணிட கூடாது. You just postpone you shouldn't postpone your fasting because of the function or anything. நீ கரெக்ட்டா வாரத்துல 2 நேரம்னா அந்த 2 நேரம். ஆனா விசுவாசி பரலோகம் போனா 3 நேரம் இருந்தே ஆகும். A believer if you want to go to heaven, he has to take fasting 3 times a week. புதன்கிழமை நைட் இருந்துருங்களா, முழங்கால் ஜெபத்தோட இருந்துக்கலாம். Wednesday night with a kneeling prayer you can take. சனிக்கிழமை இருந்துக்கலாம். Saturday night. சண்டே மார்னிங் எந்த விசுவாசியும் சாப்பிட்டே வரக்கூடாது. Sunday morning no believer has to eat and come here. நான் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை திருப்பி சொல்றேன். Again I repeat this. சண்டே மார்னிங் எந்த விசுவாசியும் சாப்பிட கூடாது. No believer should eat on Sunday morning. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில அன்னைக்கு ஒரு நாளாவது அந்த வசனத்தினால அவன் திருப்தி அடைந்து வீட்டுக்கு போகணும். Man will not
cannot live by bread alone, by the word of God. On the day he has to be satisfied and go back. இதுல இன்னொரு என்ன பிரச்சனைனா, What is another problem? காலையிலேயே உட்கார்ந்து சமையலை செஞ்சு 10:45க்கு தான் வெளிய வண்டியை எடுத்து வர. After they are cooking the meals and at 10:30 only they take the vehicle and come out. இங்க வர்றது 10:30, வெளிய போறது 12, 12:15க்கு சாப்பாடு. இந்த 1.5 மணி நேரத்துல என்னத்த நீ ஃபாஸ்டிங் என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. I couldn't understand you are coming here at 10:30 and going at. நான் இன்னைக்கு ஒரு பகிரங்க அறிவிப்பு சொல்றேனே. I see an open. காலையில யாருமே சாப்பிட்டு வரல, எல்லாரும் நாங்க ஃபாஸ்டிங்ல வரோம்னு சொன்னா அவ்வளவு பேருக்கு மத்தியான சாப்பாடு இங்க கொடுக்கலாம். If everybody say we will not eat in the morning, means with fasting we are coming, we will provide meals to you. முடியுமா? Is it possible? நீங்க தான் சமையல்னு சொல்லி அதை டேஸ்ட் பண்றேனே பாதி சாப்பிட்டுறீங்க. Because after cooking you are tasting and eating a half an. காலையில 8 மணிக்கே சமையல்னு சொல்லி பாதி சாப்பிட்டு அதுக்கு பிறகு அப்படியே வர்றது என்னடா ஒரு சர்வீஸ் வச்சிருக்காங்களேன்னு சொல்லி, எல்லாம் உனக்கு கர்த்தர் கார் கொடுத்தாரு, வண்டி கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, வசதி கொடுத்தாரு, பிள்ளை கொடுத்தாரு, மனைவி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு நீ எத்தனை மணிக்கு தான் வர்ற? 11:15க்கு தான் வெளியே வர்ற. God has given you all blessing and facilities, having all this. After cooking you are coming here at 11:15. எப்படி பரலோகம் போறது? How can you go to heaven? உபவாசம் எடுக்கணும். நீ You have to take the fasting. நீங்க சொல்றது நல்லா தெரியுது. நாங்க எங்களுக்கு அப்படியே மயக்கமா வந்துரும் சாப்பிடல. நான் உபவாசம் 3 நேரம் இருந்து செத்து உபவாசத்துல செத்துரு. You will be saying that I will be fainted if I don't eat means be in the fasting and die, I will worry you. ஏன்னா நீ பரலோகத்துக்கு போணும். Because you have to go to heaven. நீ சாப்பிட்டு பரலோகத்தை விட்டுட்டீனா, after by eating and if you leave the heaven. பிலிப்பியர்ல சொல்லிருக்கு வயிறு அவர்கள் தேவன். In Philippians it is said their belly is their God. இயேசு தேவன் கிடையாது. யார் தான் தேவன்? Not Jesus is God. யார் தான் தேவன்? Who is God? வயிறு அவர்கள் தேவன் வயிறு. வாசிங்க அந்த வசனம். It is said that their belly is their God. பிலிப்பியர் 3:19. Philippians 3:19. அவளுடைய தேவன் வயிறு தான். சாப்பாட்டுக்காக வீட்டுல சண்டை போட்டு நம்ம விசுவாசிகள் எல்லாம் மாம்சமாய் மாறிட்டாங்க. All our believers become all carnal after for going on fighting for the meal sake at home. நான் ஒரு நாள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் One உங்களுக்கு. day I have told you, I said. ஒரு சனிக்கிழமை இரவு ஜெபத்துக்கு ஒரு விசுவாசி புறப்பட்டு வந்தார். A believer came for the Saturday tarrying meeting. காத்திருப்பு கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாரு. After the tarrying meeting we went home. இவர் ஜெபத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராம ஜெபத்துக்கு போயிடுவாருன்னு அவங்க நினைச்சிட்டு சாப்பாடு ரெடி பண்ணல. And she did not make any food, did not cook any food because she will be in the meeting. இவர் போய் திடீர்னு நின்ன உடனே அந்த அம்மாக்கு ஒண்ணும் முடியல, என்ன பண்றது, வெறும் சோறு மட்டும் தான் இருக்கு. Because he went at once there was only rice, no other sauce. உடனே அவங்க வேற ஏதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. And she made something in a haste. இவருக்கு பயங்கர டென்ஷன். He was so tensed. உடனே நீ செஞ்சது ஒண்ணுமே தேவையில்லைன்னு சொல்லி உடனே சாப்பாட்டுல தண்ணியை ஊத்தி கோவத்துல பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சு தின்னுட்டு வந்துட்டார். Because the sauce was not good, he just in the anger he poured the water in the rice and took the chilli and ate with it and came. இங்க ஃபுல்லா பிரேயர் நைட் ஜெபம் நடந்து முடியுது. The night prayer was going to finish here. முடியும். இவரும் ஜெபத்துக்கு வந்தார். He came to the prayer. ஜெபம் நடந்து முடிந்தது. The prayer was finished. ஃபைனல்ல ஊழியக்காரர் கேட்டார், ஏதாவது தரிசனம் வெளிப்பாடு ஏதாவது கிடைத்ததா? Finally the servant of God asked, do you get any revelation or vision? ஒரே ஒரு விசுவாசி எல்லாரும் அவங்கவங்க தரிசனம் சொன்னாங்க. Everybody gave their revelation. ஒரு பையன் எழும்பி சொன்னான், One boy stood and நான் இந்த கூட்டத்துல வந்ததுல இருந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் வந்துகிட்டே இருக்குன்னு. After I came to this prayer, only the one chilli is coming. பச்சை மிளகாய் மட்டும் திரும்ப நான் கண்ணை மூடுறேன், ஜெபம் பண்றேன், திருப்பி என்னெல்லாமோ ஜெபிச்சு பார்க்கறேன், மறுபடியும் அதான் வருது. பச்சை மிளகாய் தான் குறுக்கு. Whatever I do pray, I close my eyes, only the chilli is coming. எல்லாரும் அதை கேட்ட உடனே சிரிச்சிட்டாங்க. என்னடா இவன் இப்படி தரிசனம், எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்கறான், அதை பார்த்தாங்கறான், இவன் எதை பார்த்திருக்கான்? பச்சை மிளகாய்ல பார்த்திருக்கான். Everybody got different vision, but this fellow had only the chilli. அப்பதான் இந்த விசுவாசி மெல்ல எழும்பிட்டு அறிக்கையிட்டாரு, நான் தான் சண்டை போட்டு எதை தின்னுட்டு வந்தேன், பச்சை மிளகாய் கடிச்சிட்டே சோறு சாப்பிட்டு வந்தேன். அந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டு உள்ள போயிருச்சு, பட் அது வெளியே அங்க பின்னாலேயே வந்துருச்சு. But this man he stood up and testified, only I got fought and came after eating the chilli. இப்ப சர்வீஸ்க்கு வந்திருக்கே, நீ சாப்பிட்டதெல்லாம் இப்ப பின்னால தான் வந்திருக்கும். You have come here in the meeting, whatever you eat also come back. காலையில சண்டே மார்னிங் சர்வீஸ் சாப்பிடுறத நிப்பாட்டு, ட்ரைனிங் பண்ணு. Stop eating Sunday morning service. இப்ப நான் 2.5 மணி நேரம் முழங்கால்ல இருந்து 3 மணி நேரம் பிராக்டீஸ் கொடுத்திருக்கேன். I have given the practice of standing on knees for 3 hours from 2.5 hours. தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் இப்ப தான் அப்ளை பண்ணிருக்கோம். We have applied the fasting without drinking the இனி water. கர்த்தருக்கு சித்தமானா அடுத்து 1 மணி நேரம் கை உயர்த்துதல் நிப்பாட்டலாம். Next, if it is the will of God, I will ask you to raise your hand for 1 hour. ரெண்டு கையும் 1 hour அப்படியே நிக்கணும். For 1 hour you have to raise your hands up.
நிக்கும். அப்படிலாம் எத்தனையோ பேர் நின்றுருக்காங்க. Many people have stood like that. ஆயி பட்டணத்தை மேற்கொள்ளுகிற வரைக்கும் யோசுவா ஈட்டியை பிடிச்ச கையை அப்படி நிப்பாட்டிட்டான். 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ வார் நடந்துச்சு. அப்படியே நின்னுட்டான். Joshua he also stretched his hand with a spear till he overcome or prevailed the city of Ai. சும்மா நம்ம இப்படி லக்ஸுரியஸா வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிட கூடாது. அவன் சைனாலயும் ரஷ்யாலயும் அடிபட்டு செத்துட்டு இருக்கான். அவன் போவானா நம்ம போவோமா? When in China and Russia people are beaten for the last second dying, whether they will go or we will go by living luxury. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இது வேத வார பரிசேயனுடைய நீதி. உன்னுடைய நீதி வாரத்துல 3 நேரமாவது என்ன செய்யணும்? உபவாசம். Your righteousness you have to take fasting for 3 days 3 times in a week. The Pharisees righteousness he is taking 2 times. ஒன்று உனக்காக, one thing for you, ஒன்று உன் பிள்ளைகளுக்காக, one for other children, ஒன்று சபைக்காக, another for the church. இந்த 3 காரியத்துக்காக 3 டைம் நீ உபவாசம். For these 3 purposes you have to take the fasting for 3 times. ஊழியக்காரனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் இதுக்குன்னே இருக்கிறான். அவன் 5 நாளும் போடலாம், 7 நாளும் போட்டுக்கலாம். For the servant of God he is for only for this purpose he can take 5 days or 7 days. ஆனா எங்களுக்கு ட்ரெய்னிங்ல 5 டைம்ஸ் கொடுக்கறாங்க. In our training we are giving 5 days. பைபிள் ஸ்டடி நாள்ல 2 நேரம். On the Bible study day 2 times. காத்திருப்பு கூட்ட நாள்ல 2 நேரம். On the day of tarrying 2 times. சண்டே சர்வீஸ் காலையில 1 நேரம். Sunday service morning 1 time. இப்ப நீங்க ட்ரெய்னிங்ல போறாங்களே இவங்களுக்கு இதுதான் ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகும். For those who are going for the training this is a training for them. இப்ப அவங்க 3 டைம்ஸ்ல இருந்து 5 டைம்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. They got to jump from the 3 times to 5 times. நீங்களும் விசுவாசிகள் ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னா நீங்க எங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் உபவாசம் எடுத்து உங்க குடும்பத்துக்காக தேவ சமூகத்திலே திறப்பிலே நிற்கலாம். If you are having the believer serious problem you can tell us and approach us and stand in the gap for your problem of the family. அடுத்து அந்த பரிசேயன் ஒரு ஜெபம்னா after that the Pharisee என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன். in all my earning I give tithe. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா if you see in the Old Testament இல்ல இயேசுவின் காலத்துல பாத்தீங்கன்னா but if you see during the period of Jesus தசமபாகம்னா ஜனங்க வீட்ல இருக்கிற சீரகத்துல கூட தசமபாகம் தூக்கிட்டு வந்துருவாங்க. even the cumin found in the house the people used to give that tithe. நான் ஏதோ ஆசையில சொல்றேன்னு நினைச்சறீங்க பைபிள்ல வசனம் இருக்கு. don't think I'm saying in the desire there is word of God. சீரகம் வெந்தயம் இதிலெல்லாம் நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீர்களே. you are giving the tithe the rue or cumin or anything. ஆனால் நீங்கள் விசுவாசத்தை விட்டு விட்டீர்களே. but you have left or pass அதாவது இயேசு சொன்னார் அதையும் செய்ய வேண்டும் விசுவாசத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் என்ன செய்ய கூடாது விடக்கூடாது. so Jesus said you shouldn't leave the love or mercy anything you have to do both. அவன் சொன்னான் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுத்தேன். he said I give tithe in all my earnings. புதிய ஏற்பாட்டில் இந்த தசமபாகம்ங்கிறது பிரமாணம் கிடையாது. நீ அதை காட்டிலும் அதிகமா அதாவது உங்களுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. in the New Testament it is not a law your righteousness should exceed than that. ஒரு ஆள் 100 ரூபாய் தரணும் அப்படின்னா அதை நீ ரொம்ப கரெக்டா கணக்கில் எழுதி வச்சுக்கிட்டு அவன் மறந்துட்டா கூட நீ மறக்கவே மாட்ட போய் வாங்கிட்டு வந்துடுற. very carefully if any man has to give you 100 rupees writing and asking him if he ஆனா மத்தது மாத்திரம் நமக்கு எல்லாமே மறந்து போயிரு. but all the other things we forget. அவன் சொல்றான் சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன். இயேசு சொன்னார் உன்னுடைய நீதி அதை காட்டிலும் அதிகமா இருக்கு. he said in all my earning I give tithe Jesus says your righteousness should exceed. மத்தேயு 7 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது when we see in Matthew 7 கர்த்தாவே என்று சொல்கிறவன் இந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அதிலே பிரவேசிப்பான். one who says Lord unto me will not enter in the kingdom of heaven but one who do the will of God will enter in the kingdom of heaven. இன்றைக்கு எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆசைப்படுகிறீர்கள்? how many of you want to go enter in the kingdom of heaven today? உபத்திரவத்தின் பாதையிலே எத்தனை பேர் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள்? how many of you are stumble in the path of the affliction? உபத்திரவத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். don't be fainted by seeing the affliction. எல்லாரும் ஒரு விஷயம் நம்மை ஒப்பு கொடுப்போம். let us all commit ourselves for 1 minute. உபத்திரவங்களை நான் ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we have been called to overcome the affliction. உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். we are appointed to endure the affliction. உபத்திரவத்தில் கிறிஸ்துவின் அன்பிலே நிற்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். in the tribulation we have been called to stand in the love of Christ. உபத்திரப்பட்டது நல்லது என்று அறிக்கை செய்யக்கூடிய விதத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we have been called to the state to confess ourselves it is good for me I have afflicted. அதிசீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் நீங்கி போய்விடும். we soon this light affliction will pass away. ஒரு நித்திய கனமகிமை நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். there is an eternal weight of glory is waiting for us. உன்னுடைய மனது திடப்படட்டும். let your mind be comforted. நீ விசுவாசத்தில் நிலைத்திரு. you continue in the faith. உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. in the world you are having the tribulation. வசனத்தின் நிமித்தம் உனக்கு உபத்திரவம் உண்டு. because of the word of God you are having the tribulation. ஜனங்களின் நிமித்தம் உனக்கு உபத்திரவம் உண்டு. because of the people you are having the tribulation. உண்மையின் நிமித்தம் உனக்கு உபத்திரவம் உண்டு. because of the faithfulness you are having the tribulation. கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு உபத்திரவம் உண்டு. because of Christ you are having the tribulation. இந்த வழியாய் நீ கடந்து சென்றால் பரலோகத்தை கண்டடைவாய். if you pass through this way you will find out the kingdom of heaven. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். let us all close our eyes for 1 minute. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். let us all kneel down.
உபத்திரவத்தை கண்டு நீ சோர்ந்து போகாதே. Don't be offended by seeing the tribulation. உபத்திரவத்தை எத்தனை பேர் சந்தோஷமாய் கடக்க போகிறீர்கள்? How many of you want to pass over the tribulation joyfully? அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போற பிள்ளை மாதிரி இருக்க கூடாது. You should not be like the children those who are crying and going to school. டெய்லி காலையில எழுந்திருச்ச உடனே அந்த ஸ்கூல் டைம் வந்த உடனே அழ ஆரம்பிச்சிரும் பிள்ளைங்க. Every day children get up during at the time of the school they will cry. அதே போல நீ துக்கத்தோடு இந்த மார்க்கத்துல நீ போக கூடாது. So you shouldn't pass over this religion in a worry. ஒரு உபத்திரவத்திலே நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். I am exceedingly joyful in the tribulation. ஏதாவது உபத்திரவம் வந்துச்சுன்னா நீ சொல்லு, வாயை திறந்து சொல்லு, கர்த்தர் எனக்கு நன்மைக்கு அனுமதித்திருக்கிறார். If you get any tribulation, you open your mouth and say, it is for me good. God has எத்தனை பேர் உபத்திரவத்தை ஜெயிக்க போகிறீர்கள்? How many of you going to overcome that இந்த tribulation? வழியிலே தான் கர்த்தர் உன்னை பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போக போகிறார். Through this way only God is going to take you to the kingdom of heaven. உபத்திரவம் ஒரு வழி. The tribulation is a path. கர்த்தர் உனக்கு அனுமதித்த ஒரு பாதை. It is a path God has appointed you. நீ அதை எப்படி எடுத்துக்கணும்? How you have to take it? கிறிஸ்துவின் உபத்திரவத்தில் குறைவானதை நான் நிறைவேற்றுகிறேன். I am also fulfilling that what is the lackness of the affliction of Christ. கிறிஸ்துவின் உபத்திரவத்தில் குறைவானது. By the lacking which is the affliction of Christ. ஒரு பாஸ்டர் போய் தொடப்பத்தை எடுத்து பெருக்க போனா எல்லாரும் ஓடி போய் அந்த தொடப்பத்தை வாங்கிக்கிட்டாங்க. If a pastor went and want to sweep the house, நாங்க பெருக்குறோம். Everybody went, we will sweep this. அப்ப இயேசு நம்ம முன்னால பாடுபடுறானா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? Even in front of us, if Jesus is suffering, what you all will do? சோத்திர ஆண்டவரே, நல்லா படுங்க ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க எல்லாம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். Praise the Lord, it is good Lord, you can suffer well for us. நீ உடனே அந்த கிறிஸ்துவின் உபத்திரவத்தில் குறைவானதை நீ ஏற்றுக்கொள்ளுங்க. You have to receive that what is the lackness of the affliction of Christ. வாழ்க்கையில வர்ற போராட்டங்களை நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க. Like a sport, you have to take all the affliction which அத கண்டு நீங்க சோர்ந்து விடாய்த்து ஓடி செத்து போயிரணும் வாழ்ந்துட கூடாது. இப்படிலாம் நீ பேசி பழகி நடக்கவே கூடாது. You should not walk like you want to be weary and want to die and run away. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். You have to take it as sportive. ஒரு போட்டி மனப்பான்மையோடு போர்க்குணத்தோடு நீ அதை டீல் பண்ணணும். With a deal, you have to deal with the mind of sportive. நெகேமியாட்ட வந்து ஒருத்தன் சொன்னா, ஓடி போயிரு, நீ ஏன் நின்னுட்டு இருக்கேன்னு சொன்னான். One man said, why are you standing here? Nehemiah run away. இயேசுவின் சீசர்கள் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாங்க. All the disciples of Jesus all flee away. அந்த சீசர்களை விட நெகேமியா மேன்மையான மனுஷன். Nehemiah was a great man than this disciple. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What did he say? Did you know? என்னை போன்றவன் ஓடி போவான். Such kind of man like me will run away. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? How many of you are going to say that? உபத்திரவத்தை கண்டு நான் மலைத்து போவேனா? Will I be weary by seeing the போராட்டங்களை கண்டு நான் தளர்ந்து போவேனா? Will I be fainted by seeing the affliction? கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை நான் நிறைவேற்றுவேன். I will fulfill the lacking of the affliction of Christ. உபத்திரவம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. The tribulation will not separate me from the love of Christ. இயேசு இந்த பாதையில தான் பூர்ணத்தை கடந்து போனார். Jesus went through this path and attained the perfection. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி இந்த பாதையில் தான் பூர்ணத்தை சந்தித்தார். Our captain of salvation also attained the perfection in this path. அவருக்கு பின்னால் தைரியமா நீ கடந்து வா. Boldly you also follow him. உன்னுடைய உபத்திரவத்தை அவர் காண்கிறார். He is seeing or watching. உன்னுடைய உபத்திரவத்தின் வேதனையை அவர் நினைத்து பார்க்கிறார். He is remembering the agony of your உன்னுடைய உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். God is going to deliver you from your எல்லா உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உன்னை நீங்களாக்க போகிறார். God is going to remove you from all affliction. எனக்கு இந்த பிரசங்கத்தை பண்றதுக்கு முன்னால இந்த கூட்டத்துல கர்த்தருடைய ஆவி இறங்குனதை பார்த்தா பயங்கர சந்தோஷம். I was so happy because of the spirit of God came down before I preached this message. என்னைக்கெல்லாம் நான் சீக்கிரம் கூட்டம் நடக்கணும்னு என் மனசுல யோசிச்சுட்டு வரணும், அன்னைக்கெல்லாம் ஆண்டவர் சரியான அபிஷேகத்தோடு இறங்குறதை நான் கண்டிருக்கிறேன். What other day I want to start the meeting early, but the spirit of God powerfully come down. அபிஷேகம் வர வர எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம், பிசாசா தெய்வம் நான் பார்த்தறேன். When the anointing comes in me, I get a great jealous whether the devil or Christ. உபத்திரவத்துல நீ ஜெயிக்க போகிறாயா தோற்க போகிறாயா? Are you going to get the victory in the tribulation or are you going to get failure? ஜெயிக்க போகிறவர்கள் முழங்கால் போடுங்கள். Those who want to get the victory in the tribulation kneel down. ஆமென். என்னை போன்றவன் ஓடி போவானோ? Such a man like me will run away. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. No affliction will separate me from the love of Christ. இயேசுவின் உபத்திரவத்தில் குறைவானதை நான் நிறைவேற்றுவேன். I will fulfill whatever the lackness of the affliction of Christ. உபத்திரவத்தை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. There is an anointing to overcome or prevail the affliction. அந்த அபிஷேகத்தை, அந்த வேதனையை சகிக்கக்கூடிய அபிஷேகத்தை கெத்சமனேல ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். Jesus Christ received that power in Gethsemane to overcome that affliction or pain. அந்த வல்லமையை கெத்சமனேல பெற்றுக்கொண்டதனால தான்
அவர் போய்க்கொண்டே இருந்தார் சிலுவை பாதையில. Because he received the power in Gethsemane, he was going on in the path of cross. இப்ப நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Again I repeat it. இப்போ ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். You will get an anointing now. இந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? What kind of anointing is this? Do you know? இந்த கேட்ட பிரசங்கத்துக்கு ஏற்ற ஒரு அபிஷேகம். According to the message you have heard, an anointing will be given. இன்னும் சரியா சொல்ல போனா, If we say clearly, கரும்ப பிழிஞ்சி சாறு உங்க கையில கொடுத்த மாதிரி. as if the sugar cane is crushed and given the juice in your hand. இந்த வசனத்தினுடைய ஜீவன் இப்போ உனக்குள்ள வரும். The life will come in you. ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தோடு நீங்கள் எழும்பி உபத்திரவங்களை ஜெயித்து வாருங்க. The good